சென்னை காசிமேடு மீன் சந்தையில் உணவு பாதுகாப்பு துறையினர் நடத்திய சோதனையில் அழுகிய நிலையில் 350 கிலோகிராம் மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். பாஸ்கர் பாண்டியன், மீன் சந்தையில் அழுகிய நிலையில் 350 கிலோகிராம் மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, ஒவ்வொரு முறையும் உணவு பாதுகாப்பு துறையினர் இறைச்சி கடைகள் மற்றும் மீன் மார்க்கெட்டுகள், காய்கறி கடைகள் மற்றும் பழக்கடைகள் உள்ளிட்ட பல்வேறு உணவகங்கள் உள்ளிட்டவற்றில் அதாவது மாத பிரதி மாதம் மட்டுமல்லாமல் அவ்வப்போது வருகின்ற புகார்களின் அடிப்படையில் சோதனையிடுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் சென்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சதீஷ்குமார் மேற்பார்வையில் காசிமேடு மீன் மார்க்கெட்டில் உள்ள மீன் கடைகளில் இந்த திடீர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த சோதனையின் போது அங்க இருக்கக்கூடிய கடைகளில் 20 கடைகளில் இருந்து 350 கிலோ அழுகிய மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மீன்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மீன்களில் முக்கியமாக வேதிப்பொருளான ஃபார்மல் டீஹைட்ரேட் எனப்படக்கூடிய வேதிப்பொருள் கலந்திருப்பதாகவும் அவர்கள் சந்தேகித்திருக்கின்றனர். இதன் காரணமாக அந்த பறிமுதல் செய்யப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மீன்களில் 6 மீன் மாதிரிகள் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த ஆய்வகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடிவுகளின் அடிப்படையில் மேலும் அதனை விற்பனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 கடைகளில் 350 கிலோ அழுகிய மீன்களானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளுமே மாமிச விற்பனையானது அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த அழுகிய மீன்களை சாப்பிடுவதால் மனிதர்களுக்கு மற்றும் உடல் கேடு உள்ளிட்ட பல்வேறு சீர்கேடுகள் ஏற்படுவதாக மருத்துவர்களும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இந்த அழுகிய மீன்கள் விற்பனை செய்யப்படக்கூடாது இனிமேல் என்ற எச்சரிக்கையுடன் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட மீன்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணவேணி, காசிமேடு மீன் சந்தையில் 350 கிலோகிராம் அழுகிய மீன்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.